புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, க்ரோயிங், ஆழமாக வேரூன்றி உயரமாக வளரக்கூடியது என்ன. ஸோ அப்போ நம்ம இந்த தீமில் தான் இது பார்க்க போகிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தினுடைய அடிப்படையில் அதற்கு ஆதாரமாக முதலாவது என்னென்னா, நம்ம எல்லாரையுமே தேவன் ஒரு நோக்கத்திற்காய் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். God has planted us with a purpose. நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் நம்மளை நட்டு வைத்திருக்கிறார். நம்ம நட்டு வைத்திருக்கிறது ஒரு பயிரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது we must என்ன பண்ணணும், we must root. நம்ம வேர் விடக்கூடிய மக்களாய், நம்ம நல்ல ஆழமாக வேர் விடக்கூடிய மக்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வேர் விடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மேல் எழும்பி வரக்கூடிய மக்களாக இருக்க முடியும். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம் வாசிச்சிருங்களேன். ஆகையால் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள் வேர் ஒன்றவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய். அப்போ இந்த ரெண்டும் நமக்குள்ள நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன, நாம் அவருக்குள் வேரூன்றியவர்களாய், அவருக்குள் கட்டப்பட்டவர்களாய், நாம் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லக்கூடியதாக. சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன, வாய்க்கால்கள் நீர் வாய்க்கால்களோட நடப்பட்ட மரம் என்ன பண்ணும், அல்லேலூயா. வசனம் தெரிஞ்சதுனால என்ன, நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட மக்களாய், நாம் அதனதன் காலத்தில் நம்ம அதனுடைய கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாய் வரணும்னா நம்ம நீர்கால்கள் ஓரமாய் கட்டப்பட்டவர்களாய், நம்ம அதன் மேல் ஊண்டப்பட்டவர்களாய். இதை நம்ம பார்க்கும்போது நிறைய நேரங்களில் நாம் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடமா இல்லாது போல தோணும். எப்படி நம்ம இருக்கிற இடம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை, இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன தோணும்னா, இட் இஸ் நாட் அ ரைட் பிளேஸ் தட் ஐ ஆம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணும். நான் மட்டும் வேற இடத்துல இருந்திருந்தேன்னா, நான் மட்டும் இப்படி இருந்திருந்தேன்னா அப்படின்னு தோணும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய், தேவனோடு வாழக்கூடிய மக்களாய் இருக்கக்கூடியவர்களாய். நம்ம எல்லாருக்கும் நம்ம தானியேலை பற்றி நல்லா தெரியும். தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன்ல போய் இருந்தா கூட அவர் என்ன, தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு, நான் எக்காரணத்தை கொண்டும் என்னைய எந்த ஒரு காரியத்திலும் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு தெளிவாக தன்னை காத்து கொண்டது. ஏன்னா எங்க இருந்தாலும் சரி, நீங்க வைக்கப்பட்ட இடம் எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் அங்க நீங்க நடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக. அதுல என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நடப்பட்டவர்களாய் இருப்பீங்க. இப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, தானியேல் ரொம்ப ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா தானியேல் என்ன, அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள இருந்ததுனால தான் தானியேலால என்ன படிய முடிஞ்சது, நான் என்னுடைய சூழ்நிலை, நான் அடிமையாக வேறு தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கு இருந்தா கூட நான் என்ன, கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மகனாய் வாழக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதா. அப்ப நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ முடியும். நான் ஒரு உதாரணம் கொடுத்திருக்கேன். இந்த பிரிசல்டோன் பைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம், இது சதன் கலிபோர்னியால உள்ள ஒரு மரம். இந்த பைன் ட்ரீ பாத்தீங்கன்னா இது ஒரு 4000 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் பாத்தீங்கன்னா கலிபோர்னியா பகுதியில என்ன மாதிரியான புயல், என்ன மாதிரியான நிலநடுக்கம் என்ன நடந்தாலும் இது என்ன ஆகும், ஒண்ணுமே ஆகாது. என்ன காரணம் என்னன்னா, இந்த மரம் அந்த அளவுக்கு ஆழமாக வேர் ஊண்டப்பட்டதுனால இது என்னதான் மரங்கள், என்னதான் மழை இருந்தாலும் அதற்குள்ளாக நல்ல ஆழமாக வேர் ஊண்டப்பட்டதுனால அது எதையுமே அசைக்க முடியாதபடி அது வாழக்கூடியதாக. அது மலைகள்ல இருக்குது, இருந்தா கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிக்கக்கூடியதா. எவ்வளவுதான் புயல் அடிச்சாலும், எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் அது அழகாய் நிற்கக்கூடிய ஒரு காரியமாக. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்து நீங்க எந்த அளவிற்கு
தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்குள் ஜெபத்திலையும் நீங்க தரித்திருக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில என்ன விதமான சோதனை வந்தாலும் எது வந்தாலும் உங்களை அசைக்க முடியாதபடி. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சவாலான வாழ்க்கை, லகுவான வாழ்க்கை கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. இப்போ நம்மளுடைய சில்ட்ரன் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கை. நம்மளை காட்டிலும் the challenges what they are facing is so much. அப்ப என்னன்னா அவர்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தையில ஊன்றப்பட்டவர்களாய் எந்த அளவுக்கு அவங்க தேவனுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால மாறக்கூடியதாக இருக்கும். அதுல இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம எல்லாருமே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்குன்னு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நம்மளை ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் படைக்கவே இல்லை. மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் என்ன காரியம் செய்தாலும் சரி ஒரு நோக்கம் இல்லாம தேவன் செய்யவே மாட்டார். எரேமியா 1வது அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். எரேமியா கூட கர்த்தர் பேசும்போது எரேமியாட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் உன் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்னே உன்னை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அம்மா அப்பா கூட தெரியாது. பிள்ளை பிறக்க போற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கூட தெரியாது. இப்போதான் ஸ்கேன் வந்திருக்கு, ஸ்கேன் சொல்றாங்க, ஜெண்டர் ரிவீலிங் வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு பார்ட்டி வேற வைக்கிறாங்க, என்னென்னமோ கேக்கெல்லாம் வெட்டுறீங்க, அதுல ப்ளூ கலரா பிங்க் கலரான்னு பாக்குறீங்க. ஆனா கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும். நீ பிங்க் வைக்கிறதுக்கு முன்னாடி புழு வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு தெரியும். எப்ப நீ பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். அப்ப என்னன்னா, நம்மளை உருவாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை அழகாக நேர்த்தியாக தெரிந்து கொண்டவர். அப்ப நம்ம இதை சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா நீ பிறப்பதற்கு முன்பாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அதே காரியத்தை எரேமியாவுக்கு சொன்ன அதே காரியத்தை எடுத்து சொல்றாரு. ஆனா அவருடைய நோக்கம் எப்ப தெரிஞ்சது, அவர் தமஸ்கு ரோட்ல போகும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போதுதான் அவருக்கு அவருடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சது. ஆனா அது வரைக்கும் அவருடைய நோக்கம் தெரியல. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே நமக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருந்தா கூட சில நேரங்கள்ல உங்களுடைய நோக்கம் தெரியாமலே இருக்கலாம். அது எவ்வளவு காலம் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தமஸ்கு ரோடு அனுபவத்துல தான் தெரியும், ஒரு சிலருக்கு மோசே போல முச்செடி புதர்ல தான் தெரியும், ஆனா ஒரு சிலருக்கு முதலே தெரியக்கூடியதா. அப்ப என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் உங்களை படைக்கப்பட்ட நோக்கம் உங்களுக்கு தெரியல, எதற்காக என்ன படைச்சிருக்கிறாரு தெரியலன்னா, there is a purpose. ஏன்னா you are not an accident. நீங்க ஏதோ விபத்து கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் எவ்வளவோ காலம் தவம் இருந்து ஜெபம் பண்ணி பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே தெரியக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, நீங்கள் பிறந்தது கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் கொண்டு வந்திருக்கிறார், இல்லைன்னா கொண்டு வரவே இல்லவே இல்லை. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் நோக்கத்தோடு நடப்பட்டிருக்கிறேன். இந்த பூமியில என்ன ஒரு மகனாய் ஒரு மகளாய் தேவன் வச்சிருக்கிறார்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. there is a purpose, there is a destiny. அதை கொடுத்து தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரு என்று சொல்லக்கூடியதாக. இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் காவர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு அனாதையா ஒரு ஸ்லேவரியில இருக்கக்கூடிய ஒரு மகனாய் இருந்தாரு. ஆனா அவர் பாருங்க, அவர் நான் எதுக்குமே பயன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல இருந்தாரு. ஆனா ரொம்ப காலமா எதுவுமே செய்யல. 2ஆம் உலக போருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்க தேசத்துல நிறைய பேர் கடலை போட்டு பீனட் போட்டு நிறைய அவ்வளோ கடலை வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பயிர் சுழற்சி சொல்லுவாங்க இல்லையா, கிராப் ரொட்டேஷன்ல போடும்போது அவர்கள் ஒரு முறை பீனட் கடலை போட்டதுனால அவ்வளோ வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இந்த கடலையை வச்சு என்ன செய்ய முடியும், வாட் கேன் வி டூ வித் பீனட் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா யோசிங்க, வயசாகிற வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. இத்தனைக்கும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல அனாதையா பிறந்து ஒரு அடிமையாக இருந்து ஒரு தோட்டத்துல வேலை செய்யற ஒரு ஆளா இருந்து தன் வாழ்க்கையை பூரா செலவழிச்சவர். ஆனா என்ன பார்த்தாரு, இவ்வளோ கடலைகள் வருது, இது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது he started working and he started researching.
அவர் கடலையை வைத்து 300க்கும் மேற்பட்ட பொருள்களை கண்டுபிடிச்சார். அப்ப என்னன்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, நம்ம ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டோம், ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு காரியம் இருக்கு என்பதை நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். இப்ப நீங்க நிறைய நேரத்தில் நினைப்பீங்க, நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒன்றும் பெருசாவே சாதிக்கலனே. நீங்க நிறைய பேரை சொல்றீங்க, இவங்க பேரை சொல்றீங்க, அவங்க பேரை சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளை சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? யூ ஆர் அ மாஸ்டர் பீஸ் சொல்றாரு, சும்மா சொல்லல. அப்ப என்னன்னா, உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் படைச்சிருக்கிறாரு என்று சொல்லக்கூடியதான். அந்த படைச்ச தேவன் எப்படி படைச்சிருக்கிறார்னா, உங்க ஒவ்வொருத்தரையும் அவருடைய கைகளால, 139வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அவரோட ஹேண்டி ஒர்க், அவருடைய கைகளின் மூலமாய் என்ன அவருடைய, அதாவது ரொம்ப ஒரு அருமையான மிக பிரதானமான காரியம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய கரத்தினால உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் உங்க கையில இருக்க பிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், உங்க நாக்குல இருக்க ஒரு பிரிண்டா இருக்கட்டும், உங்க கண்கள்ல இருக்க பிரிண்டா இருக்கட்டும், எதுவுமே யாரோடையும் ஒத்து போகவே போகாது, யாரு கூடயும். எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, அவ்வளவு யூனிக், யூ ஆர் சோ யூனிக். உங்க பிள்ளை உங்களோட ஒத்தே போகாது, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவ்வளவு யூனிக், யூ ஆர் சோ யூனிக், யூ ஆர் சோ ஹேண்டி ஒர்க் ஆஃப் காட். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, ஒரு காரியத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுது? யூ ஆர் த மாஸ்டர் பீஸ் சொல்லக்கூடிய. இன்னொன்று என்னன்னா, அதனுடைய கிரேக்க மொழி பதம் போயமே, கிரேக்க மொழி பதம். அதுல இருந்து நம்ம என்ன போயம் என்று சொல்லக்கூடிய, ஒரு கவிதை என்று சொல்லக்கூடியதாக, கர்த்தர் நம்மளை படைக்கும் போது ஒரு கவிதையாக. எப்ப கவிதை வரும்? ஒன்று மேல நம்ம லவ் பண்ண, ஒரு காதல் வயப்பட்டாதான் கவிதையே வரும், இல்லைன்னா வராது, சும்மா வராது, கவிதை வராது. ஏன்னா கவிதை எப்ப வரும்? அது மேல நீங்க பார்த்து, அப்ப என்னன்னா, தேவன் உங்களை பார்த்து உங்க மேல அவ்வளவு அன்பு செலுத்தி உங்க மேல அவ்வளவு ஒரு பாசம் வச்சுதான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஏனோ தானெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொண்டோம்னா தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம என்ன பண்ண பார்க்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு வகையில் அதை சரியா பண்ணிடணும், அப்படி பண்ணணும்னு பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுமே சொல்றாரு, we are the clay, he is the potter. அவர் கையில் இருக்க களிமண். அப்போ நம்மளை என்ன மாதிரி வணையணுமோ, என்ன நோக்கத்திற்காய் வணையணுமோ அதை வணையக்கூடியவராய் கர்த்தர் இருக்கிறார். அப்ப என்னன்னா, நம்மளை அவருடைய கரங்களை கொண்டு வணையக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப நம்ம இதை மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். அதே மாதிரி எக்ஸோடஸ் யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள்ல பார்க்கிறோம், பெசாலியேல் என்று சொல்லக்கூடிய மக்கள் ஆசரிப்பு கூடம் கட்டுவதற்கு, அவர்களுக்கு இந்த வேலைப்பாடு செய்வதற்கென்றே நான் அவர்களை கொடுத்திருக்கேன்னு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமைகளையும் ஒரு தாளந்துகளையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா அதனால நம்ம என்ன நினைக்க கூடாது, நான் அப்படி இல்லைன்னு. அதாவது ஜாப்பனீஸ்ல ஒரு ஆர்ட் இருக்கு, அந்த ஆர்ட்டுக்கு பேரு கென்ஸ்டுகி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட் என்னன்னா, ஒரு பாத்திரம், ஒரு பீங்கான் பாத்திரம் இல்ல ஒரு மக்கு இல்ல ஏதாவது ஒன்று உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு போர்சிலின் இது உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை தூக்கி போட மாட்டாங்க. அந்த போர்சிலினை வச்சு எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி அதுல தங்க முலாம் வரக்கூடிய ஒரு காரியமா போட்ட உடனே அந்த பாத்திரம் என்ன ஆயிரும் தெரியுமா? அவ்வளவு ஒரு விலையேற பெற்றதா மாறிடும். இப்போ உங்க வாழ்க்கை உடைஞ்சு போனது போல இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், அண்ணே என் வாழ்க்கை அப்படி இல்லைண்ணே, நிறைய உடைஞ்சு போயிடுச்சு, நான் இதை செஞ்சிருக்க கூடாது, அதை செஞ்சிருக்க கூடாது. கர்த்தர்கிட்ட வாங்க. அந்த ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் அவருடைய தங்கத்தை உள்ள போடும்போது நீங்க இன்னும் அருமையா, முதல்ல இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிக மதிப்புள்ளதாய், அதிக கௌரவம் உள்ளதாய், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மாற்றக்கூடியதாய் மாற்றுவார். அப்ப எனக்கு அருமையானவர்களே, முதல்ல உங்களை யுனிக்கா படைச்சிருக்கிறாரு. ஆனா அது மாத்திரமல்ல, நான் இப்ப இருக்கிற நிலைமையில் அப்படி இல்லைன்னாலும் உங்களை நீங்க கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய், உங்களை அவ்வளவு ஒரு அழகான நேர்த்தியான ஒரு பாத்திரமா மாற்றி கொடுப்பாரு. அப்போ நீங்க கர்த்தருடைய கரத்துல ரொம்ப விலையேறப்பட்ட மக்களாய்
மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீங்க மாறக்கூடியதாக. ஆனா என்னன்னா, அவருக்கு நட்டு வைத்திருக்கிறாரு, நம்ம எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன, சில நேரங்கள்ல அவர் எது சரியில்லையோ அதை அவர் வெட்ட வேண்டியது இருக்கும். ப்ரூனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில நேரங்களில் வெட்ட வேண்டியதை வெட்ட தான் தீரணும். சில காரியங்களை கர்த்தர் நம்மளை ப்ரூன் பண்ண தான் செய்வார். ஆனால் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தெரியுமா தோணும், ப்ரூனிங் பண்ணும்போது இந்த எங்கே வெட்டணுமோ அங்கே வெட்டும்போது வலிக்கும். ஆமாம், எல்லாம் வளர்ச்சி வர்ற மாதிரி தான் இருக்கும். சில உறவுகள் தேவையில்லையா, சில காரியங்கள் தேவையில்லையா, அதை வெட்ட வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா ப்ரூனிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி, ஏன்னா அப்போ தான் அதனுடைய பிரயோஜனமான ஒரு காரியமாக மாற முடியும். யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய அன்புல நிலைத்திருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதிக கனி கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. அப்போ அவருக்குள் நிலைத்திருப்பது, அவரை நேசிப்பது, யோவான் 14:15 சொல்லுமே சொன்னாரு, இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். என் மேல் அன்பு கூர்ந்தா நீங்க என்ன செய்வீங்க, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. அப்போ அவருக்குள்ள கீழ்ப்படியும் போது அவர் என்ன செய்வாரு, எந்தெந்த கிளைகள் கனி கொடுக்கலையோ அதை வெட்டக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம வளர்றோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றப்பட்டிருக்கேன், நான் வளர்றேன் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் வெட்ட தான் செய்வார். அது வெட்ட விடணும். இது ரொம்ப ஒரு மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆனால் என்ன, சில நேரங்களில் திருத்தும் போது யாருக்காவது சந்தோஷமா இருக்குமா? இல்லை. டிசிப்ளின்னால என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்கிட்ட டிசிப்ளின் சொன்னா என்ன சொல்றான், இட்ஸ் நாட் ஃபேர். வேலை என்ன சொல்றான், இட்ஸ் நாட் ஃபேர். அப்ப என்ன, டிசிப்ளின் இஸ் அ மஸ்ட். ஆனா டிசிப்ளினுக்குள்ள போகும்போது கஷ்டமா தான் இருக்கும், கடினமான காரியம்தான். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 6வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை சீர்திருத்தல, அவர் உங்களை சிச்சிக்கலைன்னா நீங்க யாரு, யூ ஆர் நாட் இஸ் சன். நீங்கள் அவருடைய பிள்ளை இல்லை, வேசியின் பிள்ளை என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ உங்களை திருத்தக்கூடிய காரியத்தை அவர் செய்ய தான் செய்வார். ஆனால் என்ன, 10வது வருஷம் சொல்லும்போது உங்களுடைய தகப்பன் உங்களை இந்த பூமியில சிட்சிக்கும் போது அவருக்கு தெரிஞ்ச நன்மையான காரியத்தை வச்சு அவர் சிட்சிக்கிறாரு. ஆனால் அந்த சிட்சை எதுவுமே சந்தோஷமான காரியம் கிடையாது. சில்ட்ரன் லிசன், யுவர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் பெர்ஃபெக்ட். ஓகே, none of your parents are perfect. No, I am not perfect. They discipline you. Why? Because what they have known the best, that is what they discipline you. It doesn't mean they are always right. No, not necessary. அவங்களுக்கு whatever the best it seems best to them, that's how they discipline you. அப்ப என்ன, டிசிப்ளின் கர்த்தர் எப்படி பண்றாரோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்றோம். அப்ப கர்த்தரும் நம்மளை டிசிப்ளின் பண்ணக்கூடிய ஒரு காரியம். எனக்கு ரொம்ப ஒரு அருமையான காரியம், இங்கே ஒயின் ட்ரெஸ்ஸர் இது போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இது வின்யார்டு போனீங்கன்னா அவ்வளவு அழகாக நேர்த்தி அதை பார்க்க முடியும், எவ்வளவு அழகாக அதை அவங்க பண்ணுவாங்கன்னு. நான் ஒரு முறை போயிருக்கும்போது ஒரு சில இந்த தரையில் போனதெல்லாம் எடுத்து மேலே எடுத்து அதை கட் பண்ணாங்க. நான் சொன்னேன், எதுக்காக தரையில் போயிருக்கு, அது இன்னொரு செடியாக வருமேன்னு. அப்போ அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா, எங்கெல்லாம் கிரேப்ஸ் இது போகுதோ, அங்கே ஒயின் இது போகுதோ, பிரான்ச் போகுதோ, மண்ணில் பட்ட உடனே அங்கே வேறு விட்டுரும். அங்கே வேறு விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அது ஏதோ ஒரு செடி மாதிரி வளர ஆரம்பிக்கும், அது கனி கொடுக்காம போயிடும். அப்போ ஐ ஹாவ் டு ரிமூவ் இட். நான் எடுத்து அதை கழுவி, அதில் எந்த மண் இல்லாமல் கழுவி நான் அதை தூக்கி மேலே எடுத்து கட்டணும், இல்லைன்னா அதை வெட்டணும். ஏன்னா நமக்கும் இந்த மண்ணின் மேலே ஆசை வராதபடி கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை எடுக்கணும், அவர் வார்த்தையினால கழுவணும். முடியலையா, வெட்டத்தான் செய்யணும். எங்க கட் பண்ணணுமோ அங்க கட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அடுத்தபடியா, சரி எல்லாம் ரைட்டு, வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் ஓகே, நான் வயசாயிருச்சுனே. எப்படி, எனக்கு வயசாயிருச்சு, இந்த வயசுல நான் இதே சின்ன வயசுல இந்த மெசேஜ் கேட்டிருந்தேன் எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நான் முன்னாடியே இதை கேட்டிருந்தேன், இந்த மாதிரி கேட்டிருந்தேன்னா நான் நல்லபடியாக இருந்திருப்பேன், நானும் நல்லபடியாக வாழ்ந்திருப்பேன். கவலையே படாதீங்க. There is nobody is too old by God to not use you. நீங்க யாருமே கிடையாது. நீ யாருமே சொல்ல முடியாது, அண்ணே நான் ரொம்ப வயசாயிட்டேன், என்னை கர்த்தரால் உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க அழகா சொல்லக்கூடிய காரியம் 92வது சங்கீதத்தில் பார்க்க முடியும்.
அது மாத்திரமல்ல, ஏசாயா 46:4 சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஈவன் உன்னுடைய கிரே ஹேர், உன்னுடைய வெள்ளை முடி, நரமுடி வந்தா கூட அப்பவும் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன் என்று சொல்லக்கூடியதாக. காலேப் ரொம்ப அருமையான உதாரணம். 40 வயதா இருக்கும்போது வேவு பார்க்க போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் 45 வருஷம் கழிச்சு தான் எல்லாத்தையும் கான்கஸ்ட் பண்ணி மொத்த இஸ்ரேல் ஏரியாவை பூரா பிடிக்கிறாங்க. கானான் தேசத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் அப்ப சொல்றாரு, யாரு இருக்கிறதுல எனக்கு கஷ்டமான ஒரு பகுதியை கொடுன்னு கேட்கிறாரு. யாரு? காலேப் கேட்கிறாரு. ஏன்? நான் 40 வயசா இருக்கும்போது இருந்த சக்தியை காட்டிலும் இப்பவும் அதே சக்தி என்கிட்ட இருக்கு, நான் அதை செய்கிறேன்னு சொல்லக்கூடியதா. அப்ப யோசிச்சு பாருங்க, 85 வயசு, 85 வயசுல நான் காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். மோசே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 80 வயசு மோசே ஆண்டவர் அழைக்கும் போது 80 வயசு முச்செடி அனுபவத்தில் அவர் நிற்கும் போது 80 இயர்ஸ். யாராவது 80 வயசு இருக்கிறீங்களா என்னை கர்த்தரால் உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு? நம்ம யாருமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், 80 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த மோசேய கர்த்தர் 80 வயதில் அழைக்கிறார். இங்க ஒரு ஆனா மேரி ராபர்ட்சன் மோசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க 78 வயசு வரைக்கும் ஒண்ணுமே எதுவுமே செய்யல. அவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு. ஆர்த்தரைட்டிஸ் வந்த உடனே என்ன செய்யறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியம். அதற்கு பின்பாக 25 வருஷம் அவங்க உயிரோட இருந்தாங்க. 25 வருஷம் உயிரோட இருந்து அவங்க ஒரு 1500க்கு மேற்பட்ட ஓவியங்களை வரைஞ்சாங்க ஆர்த்தரைட்டிஸோட. யோசிச்சு பாருங்களேன், எப்படி 78 வயசுக்கு அப்புறம், அதாவது முன்னாடி வரைஞ்சா கூட பரவாயில்ல, ஆர்த்தரைட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களால ஒன்றும் எடுக்க முடியாது, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னால படம் வரைய முடியும்னு சொல்லி அவர்கள் she drew 1500 drawings, 1500 டிராயிங்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு வரக்கூடியதா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. எப்படி நம்ம இதாயிருச்சு ரிட்டையர் ஆயிருச்சுன்னு சொன்னா, கர்த்தருடைய அழைப்புல ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. there is no retirement. நம்மளை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்ம நிறைவேற்றக்கூடிய மக்களா, அது எவ்வளவு வயசானாலும் சரி, எவ்வளவு ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நம்மளால வாழ முடியும், நம்ம காரியங்களை செய்ய முடியும். நீங்க நினைக்காதீங்க, ஒரு சிலருக்கு நான் இந்தியாவில் இருக்கும்போது அவ்வளவு நல்லா இருந்தேன், இந்தியாவில் இல்லை இலங்கையில் இருக்கும்போது நல்லா இருந்தேன், நான் மட்டும் அங்கேயே இருந்திருந்தேன்னா என்னால் நல்லா செஞ்சுருக்க முடியும், அது எனக்கு ஒரு கோல்டன் இயர்னா எனக்கு அதுதானே. எப்படி மை கோல்டன் இயர் வாஸ் தட், மை கோல்டன் இயர் வாஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவீங்க. கிடையவே கிடையாது. உங்க கோல்டன் இயர்ஸ் ஆர் அஹெட் ஆஃப் யூ. உங்களுக்கு அடுத்து வரப்போகிற காலம் தான். இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு இது பண்ணியிருந்து என்ன பண்ணியிருந்தாலும் சரி, என்ன உங்களுக்கு வரக்கூடிய காலம் என்ன, இனி வரப்போகிற காலம்தான் ஒரு மகா பெரிய காலமாய் வரப்போகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, நம்மளை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அப்போ நீங்க கர்த்தருக்குள்ள வேரூன்றுனவங்களா எப்படி வாழ போறீங்க? அதாவது நம்ம கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறாரு. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த நோக்கம் தெரியாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரே இந்த கேம்ப்ல இருக்கிறேன், இந்த கேம்பை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், என்னை எதற்காக இந்த பூமியில நட்டு வச்சிருக்கிறீங்க? there is a purpose. ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்க என்னை படைத்தது, என்னை கொண்டு வந்தது ஏதோ ரேண்டமா ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. இதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ என்னைய படைச்சிட்டு, இப்ப கர்த்தர் என்னைய படைச்சிட்டு இப்போ தலையை சொரிஞ்சிட்டு இல்லை, இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி நமக்கு வேணா இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இது சர்ப்ரைஸே கிடையாது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம சிந்திப்போம்,
உங்களை எதற்காக கர்த்தர் படைத்திருக்கிறார், எதற்காக, why God has planted you, என்ன நோக்கத்துக்காய், என்ன பர்பஸ், என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன நோக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருந்தா, எனக்கு இந்த கேம்ப்ல எனக்கு தெரியணும் ஆண்டவரே, எனக்கு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தமஸ்கஸ் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாச்சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர் வேணும் ஆண்டவரே. நாங்க அந்த 4 நாள் இங்க வந்து இருக்கிறோம், இருக்கிறதுனுடைய ஒரு நோக்கம் இருக்கு. நாங்க ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு வாழ விரும்பல. ஏன்னா இது ஒரு இன்னொரு கேம்ப், இன்னொரு மீட்டிங்கு, வந்தோம் 4 நாள் இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம், நம்ம எல்லாரும் ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தோம். இல்ல அது சைடு. ஆனா மெயின் என்ன? What is the main purpose? That we need to understand there is a purpose behind God has brought me here. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக என்னை இந்த பூமி கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? நீங்க நினைக்கலாம், நான் வந்து வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், இல்ல நான் வந்து வெறும் வேலை பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என் பிள்ளைகளை வச்சுட்டு போராடி கொண்டு இருக்கிறேன், இல்ல என் மனைவியை விட்டு இருக்கிறேன், இல்ல கணவனை விட்டு இருக்கிறேன், இல்ல நான் வந்து இது இல்லாம இருக்கிறேன், இல்ல எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, இல்ல எனக்கு படிப்பு வரல, வாட் எவர் சர்க்கம்ஸ்டன்சஸ் மே பி, பட் தேர் இஸ் அ பர்பஸ் பிஹைண்ட் இட். எல்லாவற்றிற்கு பின்பாக தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் போகிற பாதைக்கு பின்பாக நம்முடைய பிசினஸா இருக்கட்டும், நம்முடைய வேலையா இருக்கட்டும், இல்ல நம்முடைய தொழிலா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மையாக he has given you unique abilities, unique talents and unique call. ஒருத்தர் மாதிரி இன்னொரு கால் இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன உங்களை நட்டு வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கத்துக்கு நட்டு வச்சிருக்கிறாரு தெரிஞ்சாதான் நீங்க கர்த்தருக்குள்ள வேரூண்டக்கூடிய மக்களாய், நான் கர்த்தருக்குள்ள இன்னும் ஆழமா வளரணும், அந்த நோக்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும், அந்த நோக்கத்தின் மூலமாய் நான் எப்படி கர்த்தருக்குள்ள வேரூன்றி வாழ முடியும் அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். அது தெரியாம நம்ம வாழ முடியாது. சில நேரங்கள்ல உங்களுக்கு இட் மே பி an accident that you may find the purpose. ஒரு விபத்து போல நடக்கக்கூடியதுல உங்களுக்கு ஒரு பர்பஸ் தெரியலாம். ஆனா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்க எப்படி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. அப்போ முதல்ல உங்களுடைய எண்ணங்கள்ல first you must have very clear thinking, I have a purpose. உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க, முதல்ல நீங்க எழுதுங்க, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, I have a purpose and I need to find that purpose. What is my purpose? Why I am here on this earth? ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்க, வாழ்ந்தீங்க, ஒரு வீடு வாங்கினீங்க, இல்ல கார் வாங்கினீங்க, இல்ல உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சீங்க, உங்க பிள்ளைங்களை வேற எதுக்கு சேர்த்தீங்க, வேலைக்கு சேர்த்தீங்க, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்க செத்து போறீங்க. இதனால என்ன இருக்கு? இது எல்லாரும் தான் செய்ய போறாங்க. Everybody is going to do that. But why? Yeah. What is that? What kind of an eternal significance I can make? நான் ஒரு நித்திய காலத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும்? வாழ்க்கை பூரா வாழ்றோம், வாழ்க்கை பூரா நீங்க பில்லு கட்ட போறீங்க, மார்ட்கேஜ் கட்ட போறீங்க, இல்ல நீங்க வாடகை கட்ட போறீங்க, இல்ல காருக்கு இது பண்ண போறீங்க, நிறைய ஒரு அன்சர்டனிட்டி வரதான் போகுது. இது நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கதான் போறீங்க. பட் ஆனா இது எல்லாவற்றிற்கு மேல ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு கொண்ட மக்களா இருக்கிறீங்களா? அது யாரா வேணாலும் இருக்கட்டும், வேத வசனத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் பாருங்க, ஒவ்வொரு தேவ மனுஷங்களையும் பாருங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன? நான் என்னோட வாழ்க்கையில நான் ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல டீச்சர்ஸ், எங்க அம்மா அப்பா சகோதரி இப்ப வந்தவங்க எல்லாருமே டீச்சர்ஸ். அதனால வந்து எனக்கு வாத்தியார் வேலை மட்டும் சுத்தமா பிடிக்காது. I never wanted to be a teacher. I was not such a good student also, even though I was a leader for in all my classes. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் எது வேணான்னு சொல்லி போனேன்னா கடைசியில் கர்த்தர் அதில் தான் பிடிச்சி உட்கார வச்சு நீ பைபிளை டீச் பண்ணுறான்னு பைபிளை டீச் பண்ண வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. I never ever thought in my life I will be standing and preaching and teaching the word of God. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நாளும். ஏன்னா நம்ம பரம்பரையிலே யாரும் போதவர் கிடையாது, அட்லின் வீட் சைட்லேயும் யாரும் கிடையாது, எல்லாம் வாத்தியார் வேலை தான், ஒருத்தருமே கிடையாது. பட் ஆனால் நாங்கள் இங்கே லண்டனுக்கு வந்தபோது
God put a burden in my heart that I have to reach out to the people. நான் என்ன ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சும்மா இருக்க முடியாது. நான் எப்பவும் ஒரு கொஞ்சம் நோட்டீஸ் எப்போவுமே என்னோட கோட் பாக்கெட்டில் வச்சுருப்பேன், என்னோட ஜாக்கெட் பாக்கெட்டில் வச்சுருப்பேன். போய் எந்த கடைக்கு போனாலும் யார்கிட்ட பேசினாலும் அது ஒரு நோட்டீஸை கொடுப்பேன். எப்போவுமே அப்படி தான் வச்சுருந்தேன். நீங்கள் அதனால தான் நீங்கள் ரேணசிலையில் எந்த கடைக்காரன் போனாலும் எல்லாரையும் பேர் சொல்லி தான் நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கிட்டே அப்படி தான் நான் பேசியிருக்கிறேன். எல்லாரையும் மீட்டிங் கூப்பிட்ருக்கேன், எல்லாரும் கூட மீட்டிங் வந்திருக்கிறாங்க, இல்லை அவங்க கூட உட்காந்து இது பண்ணியிருக்கிறேன். என்ன ஒரு 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 இது செய்யக்கூடிய ஒரு காரியம், இது செய்ய என்ன ஆரம்பிச்சது, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறக்க ஆரம்பிச்சார். ஓவர் நைட் வரல. ஏன்னா அதில் வந்து நாங்கள் ஊழியம் பண்ண ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்தாங்க. அதற்கு பின்பாக தான் அந்த தமிழ் மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்போ முதல்ல வந்த தடை என்ன தெரியுமா, எனக்கு தமிழில் பைபிளில் பேச வராது, ஏன்னா தமிழ் பைபிள் கிடையாது என்கிட்ட. அப்போ 2005 தான் தமிழ் பைபிளே வாங்கினேன். அது வரைக்கும் என்கிட்ட தமிழ் பைபிள் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு சில நேரத்தில் வசனம் கோட் பண்ணால் முதல்ல இங்கிலீஷில் சொல்லி அப்புறம் ஏன் டிரான்ஸ்லேஷன்லேயே சொல்லுவேன். நம்ம வந்து we can always find excuse. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ உட்காந்து உங்களால் ஏன் கர்த்தருக்குன்னு வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால் யூ ஆல் கேன் ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ். எனக்கு ஜிசிஎஸ் இருக்குது, எனக்கு ஏஎஸ் லெவல் இருக்குது, எனக்கு ஏ லெவல் இருக்குது, நான் வேலைக்கு போகணும், நான் அசைன்மெண்ட் போகணும், நான் இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாருக்குமே இருக்குது. we all have got so many excuses. You can give so many excuses. என்னால் இது வர முடியும். இப்போ கேம்புக்கு வர்றதுக்கே நமக்கு எவ்வளோ பேர் வந்து வர முடியாமல் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குல்ல அவங்களுக்குன்னு. அதாவது வந்து இட்ஸ் அ வேலிட் ரீசன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ப்ரையாரிட்டி எங்கே இருக்கு? when you have the purpose then the priority will come. அப்போ எனக்கு வந்து ஒரு பர்பஸ் வேணும், எனக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு, அந்த பர்பஸை நிறைவேற்றக்கூடியவனா நான் வரணும். அப்ப அந்த முதல்ல எனக்கு என்னைய ஒரு நோக்கத்தோட தான் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கம் எனக்கு தெரியாம இருக்கலாம், நல்ல கவனிங்க, உங்களுக்கு அந்த நோக்கம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ that you are planted by God with a purpose in this earth. உங்க எல்லாரையும் ஒரு நோக்கத்தோட தான் தேவன் இந்த பூமியில நட்டு வச்சிருக்கிறாரு. அது முதல்ல உங்களுக்கு தெளிவா விளங்கினாதான் ஆண்டவரே எனக்கு அந்த நோக்கம் என்னங்கிற கேட்கக்கூடிய கேள்வி வரும். எனக்கு முதல்ல அதே வண்டி என்னை நட்டு வச்சது எதுக்குன்னு தெரியாம இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியாது, நான் எதற்காக இந்த பூமியில இருக்கேன்னே தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்கியூஸ் சொன்னேன் இல்லையா, உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய எக்ஸ்கியூஸா நீங்க சொல்ல முடியும். எனக்கு மட்டும் ஒரு நல்ல புருஷன் இருந்திருந்தான்னா, எனக்கு மட்டும் ஒரு நல்ல மனைவி இருந்திருந்தா, என் பிள்ளைங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணியிருந்தா, என் பெற்றோர் மட்டும் எனக்கு உதவி பண்ணியிருந்தா, இல்லை நான் மட்டும் இதாக இருந்திருந்தேன்னா, எனக்கு மட்டும் நான் வந்து இங்கேயே வந்து பிறந்திருந்தேன்னா, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி என் புருஷனும் என் கூட இருந்திருந்தானா, என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு இது இருக்க தான் செய்யும். பட் ஆனால் என்னன்னா அந்த தடையை மீறி we have to look that there is a purpose. ஏன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நீங்க நம்ம காலேபை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம். நீங்க மோசேயை என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரா? கொடுத்தாரு, என்னால பேச வராது, எனக்கு பேச வராது, எக்ஸ்கியூஸ் கொடுத்தாரு. எவ்வளவு பேரு? எரேமியா என்ன சொன்னாரு? நான் சின்ன பையன்னாரு. ஆசாரியனை வேலை பார்க்கிறாரு, 30 வயசு. ஆசாரியனை வேலை பார்க்கறதுக்கு 30 வயசு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பாக உன்னை தீர்க்கதரிசியா தெரிஞ்சு கொண்டேன்னு. இல்லை நான் சின்ன பையங்கிறாரு. ஆனால் 30 வயசாகி ஆசாரியனா இருக்கிறாரு. ஏன்? ஆசாரியன்னா எனக்கு வருமானம் வரும், தீர்க்கதரிசினா கல்லால் அடிப்பான். இந்த ஊர் இப்போ மாதிரி கிடையாது. தீர்க்கதரிசி வர்றாருன்னா ஃப்ளெக்ஸ் போட்டு எல்லாம் வந்து வரிசையில் நின்று குறி கேட்குற மாதிரி வர்றதுக்கு அந்த இது கிடையாது. அந்த காலத்தில் தீர்க்க தரிசனம், வேத வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் என்ன, பைபிளை போதிக்கிறதா தீர்க்க தரிசனம். அதனால தீர்க்கதரிசின்னு சொன்னால் கல்லால் அடிப்பான். ஆசாரியன்னா ஆடு கொண்டு வருவான், மாடு கொண்டு வருவான், இறைச்சி கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும், உட்காந்த இடத்துல சாப்பிட்றலாம். தீர்க்கதரிசினா கல்லால் அடித்து ஊர் ஊராக துரத்துவானுங்க, இது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளை கர்த்தர் ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நான் சாக்கு சொல்ல மாட்டேன். இப்போ முதல்ல எனக்கு நோக்கம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ ரெண்டாவது எழுதுங்க, நான் ஐ வில் நாட் கிவ் எக்ஸ்கியூஸ். நான் சாக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா சாக்கு வந்து எல்லாருக்கும் வரும்.
நம்ம எல்லாருமே எக்ஸ்கியூஸ் கொள்வோம். இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்கியூஸ் உங்கள் மண்டையில் நான் சொன்ன உடனே எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா தோணியிருக்கும்? எனக்கு மட்டும் இப்படி இருந்திருந்தா, நான் இதை பண்ணியிருந்தா, அதை பண்ணியிருந்தான்னு உங்களுக்கு தோணியிருக்கும். முதல்ல அதனால என்ன சொல்றீங்க? நான் சாக்கு சொல்ல மாட்டேன். என்ன ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அன் எக்ஸ்கியூஸ். நான் ஒரு சாக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கத்தை சொல்லுவதற்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, இல்லை கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்யக்கூடிய சாக்கு சொல்லாதவனா. அப்ப சாக்கு சொல்லாதவனா இருந்தா இப்ப நீங்க கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மக்களா மாறுவீங்க. அப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் சாக்கு சொல்லாதவனா இருந்தா நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய நோக்கத்தை தெரிஞ்சு கொள்ள ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஸ்தேவானை குறித்து பார்க்குறோம். முதலாக கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியா மரித்த ஒருத்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வேத வசனத்தில் இரத்த சாட்சியா மரித்த மனுஷன். அவரை எதுக்காக எடுத்தாங்க? பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்தாங்க. அப்போஸ்தலனுடைய 6வது அதிகாரத்தில் அவர் தெரிஞ்செடுத்தது எதுக்காக? அங்கே பிரச்சனை. யாருக்கு? யூதகுல விதவைகளுக்கும் புறஜாதி விதவைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுல பரிமாறல பிரச்சனை. இப்போ அதுக்கு பதிலாக என்ன? இந்த பிரச்சனை வேண்டாம், இந்த வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம என்ன செய்வோம்? நம்ம பைபிள் வாசிக்கிறதுலையும் வேத வசனத்தில் தரிப்பதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் இருப்போம். அவங்க இதை பரிமாறுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் வரட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணாங்க. சரியா? இப்போ சிந்திச்சு பாருங்களேன். அப்படி பரிமாறட்டும்னு சொன்ன ஒரு ஆளு என்ன பண்றாரு? இரத்த சாட்சியா மரிக்கக்கூடியவராய் மாறுகிறார். ஸ்தேவானுக்கு முதல்ல தெரியாது என்ன, நான் இரத்த சாட்சியா மரிக்க போறேன்னு. என்ன வேலைக்கு எடுத்தாரு? சர்வ் பண்றதுக்கு யார் வேணும்? நான் வர்றேன். அப்ப என்னன்னா, நான் சாக்கு சொல்ல மாட்டேன்னா, உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ, உங்க கைகளில் என்ன வேலை கொடுக்கப்படுதோ அந்த வேலையை செய்வதற்கு நான் ஆயத்தம். இதுதான் உங்க கமிட்மெண்டா இருக்கணும். எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, நான் சாக்கு சொல்ல மாட்டேன், ஆண்டவரே நீங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிவேன். திஸ் இஸ் த ரெசல்யூஷன் யூ ஷுட் மேக். இந்த முதல் செஷன்ல முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியாது, அந்த நோக்கம் தெரியணும். ரெண்டாவது, அந்த நோக்கத்துக்கு நான் சாக்கு சொல்ல மாட்டேன். மூணாவது, ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதற்கு நான் கீழ்ப்படியக்கூடியவனாய் வருவேன். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை சரியான நோக்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். வல்ல பிதாவே, இதோ எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பே அறிந்த தேவன். இவர்களை ஒரு நோக்கத்திற்காய் இந்த பூமி கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, அதே போல அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு சாக்கும் சொல்லாம ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்யக்கூடிய மக்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.